சென்னை மாதவரத்தில் ராட்சத குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் சாலையில் குடிநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவர்மன் வழங்க கேட்கலாம். மணிவர்மன், வணக்கம். குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்வதற்கு மாநகராட்சி நிர்வாகம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? விவரங்கள் என்ன? பதிவு பண்ணலாம். சென்னை மாதவரம் ரவுண்டானா தட்டான்குளம் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் ஊற்றுப்போல் பொங்கி வெளியே செல்வதால் வாகன ஓட்டிகள், நடைபாதை பயணிகள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர். மாதவரம் ரவுண்டானா தட்டான்குளம் கணபதி தோட்டம் சாலை சந்திப்பில் மின்வாரிய மின் கேபிள்கள் புதைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மின் கேபிள்கள் புதைப்பதற்காக பள்ளம் தோண்டப்படும் பொழுது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. புழல் ஏரியிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ராட்சத குழாய்கள் மூலம் சென்னை உள்ளிட்ட வெளி பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த குழாயில் தற்பொழுது விரிசல் ஏற்பட்டுள்ளதால் குடிநீரானது ஊற்று போல பொங்கி சாலையில் ஆறாக ஓடுகின்றன. முக்கியமான சாலை சந்திப்பில் குடிநீர் வெளியேறுவதால் வாகன ஓட்டிகள் தண்ணீரை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். மேலும் மாநகராட்சி ஊழியர்கள் குழாயில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராட்சத குழாய் என்பதனால் பல லட்சம் குடிநீர் இங்கே செல்வதனால் தற்பொழுது இந்த விரிசலை சரி செய்யும் பணியானது முற்றிலும் முடக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த பணி இப்போது நடைபெற்று வருகிறது. இந்த இந்நிலையில் காலையிலிருந்து இந்த விரிசல் ஏற்பட்டு குடிநீர் வெளியேறுவதால் பல லட்சம் குடிநீர் சாலையில் தேங்கி நிற்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.